வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த பார்ட் 5 வீடியோவில் சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கிளாஸ் 12 சாப்டர் 1 1.3ல் கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர் இதை பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி உங்கள் டாப்பிக்கில் உங்கள் புக்கில் இந்த இதுதான் கொடுத்துருக்காங்க. கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டருங்கிற ஹெட்டிங்கில் இந்த கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட்டில் என்னதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்டர்னா என்ன, இன்சுலேட்டர்னா என்ன, எர்த்திங்னா என்ன அப்படிங்கிற ஒரு 3 இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 எக்ஸ்பிரிமெண்ட்டையும் இந்த கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கண்டக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆல் த மெட்டீரியல் விச் அலோ எலக்ட்ரான்ஸ் ஆர் சார்ஜ்டு பார்ட்டிகல் டு மூவ் ஃப்ரீலி ஆர் கால்ட் அஸ் கண்டக்டர்ஸ். அதாவது எல்லா மெட்டீரியலுமே தான் வழியாக ஒரு எலக்ட்ரான்ஸையோ அல்லது சார்ஜ் பார்ட்டிகளையோ போகிறதுக்கு ஃப்ரீயாக அலோ பண்ணுச்சு அப்படின்னா அது கண்டக்டர் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? அதாவது மெட்டீரியல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் வழியாக ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை ஃப்ரீயாக போகிறதுக்கு அலோவ் பண்ணணும். ஓகேவா? அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணணும். இதுதான் கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா மெட்டல்ஸுமே குட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெட்டல்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி உள்ளது. இது இல்லாமல் வாட்டர், ஹியூமன் பாடி இதுவும் கண்டக்டர்ஸ் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம கண்டக்டர் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்ட்டில் பார்த்துருப்போம். கோம்பை ரப் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அதில் எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம அதில் ஒரு வார்த்தையை நோட் பண்ணணும். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி நிலையாக ஒரே இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை இருக்கக்கூடிய சார்ஜ் தான் இல்லையா? ஸோ அந்த சார்ஜ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது, ஒரே இடத்துல இருக்கும். கொஞ்ச நேரம் மட்டும் அது எனர்ஜி தரக்கூடியது, சார்ஜை வெளியிடக்கூடியது. ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. இதே கண்டக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம், எலக்ட்ரான்ஸை நிறைய கண்டக்ட் பண்ணிக்கிட்டே தான் வழியாக ஒரு எலக்ட்ரான் அடுத்த எலக்ட்ரான் போகிறதுக்கு அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதாவது எலக்ட்ரான்ஸோ இல்லை சார்ஜ் பார்ட்டிகளோ மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் தான் வழியாக. இதுதான் கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது. இதுதான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டிக்கும் கண்டக்டர்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலேட்டர். இன்சுலேட்டர்னா என்ன? ஆல் த மெட்டீரியல் விச் டூ நாட் அலவுட். நோட் பண்ணுங்க. ஸோ கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். ஆல் த மெட்டீரியல் விச் டூ நாட் அலோ எலக்ட்ரான்ஸ் ஆர் சார்ஜ் பார்ட்டிகல் டு மூவ் ஃப்ரீலி ஆர் கால்ட் அஸ் இன்சுலேட்டர். அதாவது தான் வழியாக எலக்ட்ரான்ஸையோ இல்லை சார்ஜ் பார்ட்டிகளையோ மூவ் பண்ண அலோவ் பண்ணலை அப்படின்னா அது என்னது, இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிளாஸு, வுட்டு, அப்புறம் பிளாஸ்டிக் பவுலு, அப்புறம் என்னது த்ரெட்டு, ஸோ பிளாஸ்டிக் நைலான் த்ரெட்டு, ரப்பரு, இதெல்லாம் இன்சுலேட்டருக்கு நல்ல எக்ஸாம்பிள்ஸ். நம்ம கோம்பு படித்தோம் இல்லையா? கோம்புங்கிறது ஒரு இன்சுலேட்டர். ஸோ ஆனால் அதில் டப் பண்ணுறது மூலமாக அதுக்கு ஸ்டாட்டிக் சார்ஜ் அப்படிங்கிற ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம எலக்ட்ரிக் லைட் கம்பம், அதாவது நம்ம எலக்ட்ரிசிட்டி போகுது இல்லையா, அந்த லேம்ப் கொடுத்துருக்காங்க, லேம்ப் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒயர் போகுது இல்லைங்களா, அது கண்டக்டர்ஸ், மெட்டலில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அது வழியாக எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அந்த கண்டக்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரான்ஸ் ஒன்றோட ஒன்று டச் ஆகி ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுவோம். அதாவது பீங்கான் மாதிரியான ஒரு மெட்டீரியலை அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்சுலேட்டராக யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இன்சுலேட்டரில் சேரும். ஓகேவா? ஸோ இப்போ கண்டக்டர் அப்படின்னா தான் மூலமாக எலக்ட்ரான்ஸை ஃப்ரீயாக அலோவ் பண்ணுச்சு அப்படின்னா கண்டக்டர். அது வழியாக எலக்ட்ரான்ஸை ஃப்ரீயாக அலோவ் பண்ணலை அப்படின்னா அது இன்சுலேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, எர்த்திங் அப்படிங்கிற 3வது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. எர்த்திங் அப்படின்னா என்னென்னா, when any fault occurs or live wire touch the metal body, the charge flow of the earth without damaging the appliance and without causing by any injury to the human. ஸோ எர்த்திங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 pin ஃப்ளக் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பாருங்கள், இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். நியூட்ரல், எர்த்திங், கிரவுண்டிங் இதை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன். இது என்ன அப்படின்னு பார்த்துருக்கீங்க அப்படின்னா, 3 பின் உள்ள ஃப்ளக்கில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று லைவ்னு இருக்கும், இன்னொன்று நியூட்ரல் என்னு இருக்கும், ஒன்று எல்லுன்னு இருக்கும், ஒன்று என்னு இருக்கும், இன்னொன்று எர்த்திங் அப்படிங்கிற மாதிரியான சிம்பிள் போட்டிருக்கும்.
ஓகேவா, இதுதான் வந்து 3 பின். இதில் இந்த எர்த்திங் மாதிரி சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, அதுதான் வந்து எர்த்துக்கு கொடுக்குற கனெக்ஷனு. இதில் லைவ் நியூட்ரல் அப்படிங்கிறது வழியாக நமக்கு வந்து கரண்ட்டு ஒன்று வழியாக எலக்ட்ரான்ஸும் ஒன்று பாசிட்டிவும் வந்துட்டு கரண்ட் வந்துருக்கும். ஓகேவா, ஸோ இப்படி வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when any fault occurs, ஏதாவது ஒரு ஃபால்ட்டு உருவாச்சுன்னா லைவ் ஒயரில், அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கிற ஒயரில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு, ஒயர் கட் ஆகியோ இல்லை சம்டைம்ஸ் வந்து டச் ஆகி பாடியில் டச் ஆக ஆரம்பிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒயரு. நம்ம எந்த அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம், டிவி யூஸ் பண்ணுறோம், ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஓகேவா, ஸோ அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் 3 பின்னை பார்த்தீங்கன்னா ஒன்று எர்த்திங்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த எர்த்திங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வழியாக நம்ம கரண்ட்டு லைவ் ஒயர் எல்லுங்க வழியாக கரண்ட்டு போயிட்டுருக்கு இல்லையா, அந்த போயிட்டுருக்க கரண்ட்டு என்ன ஆகும், கரண்ட் ஒயர் வந்து சம்டைம் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகி கட் ஆகி நம்ம பாடியில் டச் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், அதாவது ஆப்ஜெக்டில் டச் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வழியாக கரண்ட்டு பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த அப்ளையன்ஸஸ்க்கோ இல்லை அதை நம்ம டச் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நமக்கோ இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படும். ஸோ அப்படி ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் எர்த்திங் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது நம்ம வந்து லைவ் ஒயர்லேருந்து வர கரண்ட்டு ஏதாவது ஒரு ஃபால்ட்னால அந்த பாடியில் டச் ஆகி நமக்கோ இல்லை அந்த அப்ளையன்ஸ்க்கோ இல்லை அதிகமான கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகிறதுனால நமக்கும் அந்த அப்ளையன்ஸ்க்கோ ஏதாவது பிரச்சனை வராமல் இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கிறது தான் அந்த எர்த்திங் அப்படிங்கிறது. ஓகேவா, இது ஒன்றுமே இல்லைங்க. எர்த்திங் அப்படிங்கிறது வீட்டில் உள்ள எல்லா கனெக்ஷனையும் சேர்த்து எர்த்தில் வந்து ஒரு மெட்டல் ராடை வச்சு அடித்து அதில் வந்து ஒரு மொத்தமான கம்பியை வந்து அதில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா எர்த்திங் பாயிண்ட்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் தான் எர்த்திங். அதாவது அதிகமான கரண்ட் வரும்போது அது வழியாக வந்து ஃப்ளோ ஆகிடும், கிரவுண்டுக்கு நம்ம கொடுத்துருவோம் அதிகமான கரண்ட்டை, நமக்கு எந்த பாதிப்புமோ இல்லை அப்ளையன்ஸுக்கு எந்த பாதிப்புமோ ஏற்படாது. ஓகேவா, when any fault occurs or live wire touch the metal body, the charge flow to the earth without damaging the appliance and without causes any injury to the human. நமக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, அப்ளையன்ஸுக்கும் எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாது. ஓகேவா, இதை இன்னொரு வேர்டு சொல்லலாம், ஆல்சோ டேர்ம் அஸ் கிரவுண்டிங். ஏன்னா எர்த்தில் தானே கனெக்ட் பண்ணி விட்றோம் அந்த இதை சார்ஜ், அதனால ஆல்சோ டேர்ம் அஸ் கிரவுண்டிங்னு சொல்லுவாங்க. ப்ராசஸ் ஆஃப் ஷேரிங் சார்ஜ் வித் த எர்த், எர்த்துக்கு சார்ஜை வந்து நம்ம ஷேர் பண்ணிடுறோம், அதிகமான சார்ஜ் வரும்போது நம்ம வந்து ஷேர் பண்ணிடுறோம். இதுக்கு பேர் தான் வந்து எர்த்திங் அப்படிங்கிறது. இந்த 3 இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பற்றி உங்களுக்கு உங்கள் புக்கில் உள்ள கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் 2 எக்ஸ்பிரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெட்டல் ராடை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளன் கிளாத்தில் வந்து தேய்க்கிறோம். இது நமக்கு ஏற்கனவே நம்ம பண்ணது தான். என் மெட்டல் ராட் ஹெல்ட் இன் ஹேண்ட் கையில் வச்சுக்கிட்டு அண்ட் ரப்டு வித் வில் நாட் ஷோ எனி சைன் ஆஃப் பீயிங் சார்ஜ்டு. நம்ம பார்த்தோம்னா மெட்டல் ராடில் சார்ஜே எதுவும் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹியூமன் பாடி குட் கண்டக்டர் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போ மெட்டல் ராடு கிடைக்கிற சார்ஜை நம்ம பாடி வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், எர்த்திங் பண்ணிடுறோம். அதாவது கீழே நம்ம வந்து பாடி வழியாக வெளியில் போயிடுது. ஸோ அதனால் அந்த ராடில் வந்து எந்த சார்ஜுமே இருக்காது. இதையே அந்த ராடை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு உடன் ஹேண்டிலோ இல்லை ரப்பர் ஹேண்டிலோ போட்டு அந்த ராடை ரப் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், அதில் சார்ஜ் நிற்கும். ஏன்னா வுட்டு அல்லது ரப்பர் ஹேண்டில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இன்சுலேட்டர். அதன் வழியாக என்ன ஆகாது, எலக்ட்ரான்ஸோ இல்லை சார்ஜ் பார்ட்டிகளோ போகாது. ஸோ அப்போ அந்த ரப் பண்ண சார்ஜ் பார்ட்டிகள் எங்கே நிற்கும், அந்த மெட்டல் ராடில் தான் இருக்கும். ஓகேவா, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கண்டக்டர் அண்ட் நான் கண்டக்டருக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டல் பால், அந்த மெட்டல் பாலுக்கு பக்கத்தில் வந்து என்ன பண்ணுறோம்னா சார்ஜ்டு பிளாஸ்டிக் ராட் நெகட்டிவ் சார்ஜ், அந்த நெகட்டிவ் சார்ஜ் பிளாஸ்டிக் ராடை மெட்டல் பால் மேலே வைக்கிறோம். அப்போ மெட்டல் பாலுக்கு என்ன ஆகும், மெட்டல் பால் வந்து கண்டக்டர்ங்கிறதுனால சார்ஜ் பார்ட்டிகள் வந்து மெட்டல் பாலுக்கு வரும். நான் அப்புறம் இன்னொரு மெட்டல் பாலோட அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். எதை வச்சு, காப்பர் ராடை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ காப்பர் ராடை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கும் போது காப்பர் ராடு அப்படிங்கிறது ஒரு மெட்டல் இல்லையா, ஸோ அது வழியாக மறுபடியும் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், இன்னொரு மெட்டல் பாலுக்கு போகும். இதுதான் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா, இதுதான் கண்டக்டர்ஸ்.
சார்ஜான பிளாஸ்டிக் ராட்லேருந்து மெட்டல் ராடுக்கு எலக்ட்ரான் போகுது, மெட்டல் பாலுக்கு எலக்ட்ரான் போகுது, மெட்டல் பால்லேருந்து மறுபடியும் காப்பர் ராடு வழியாக இன்னொரு மெட்டல் பாலுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து போகுது. இது வந்து கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது. இதையே அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, சார்ஜ்டு பிளாஸ்டிக் ராடு அதை வந்து ஒரு மெட்டல் பாலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஆகும், பிளாஸ்டிக் ராடோட சார்ஜ் மெட்டல் ராடுக்கு போகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இன்னொரு மெட்டல் பாலுக்கு எதை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா பிளாஸ்டிக் ராடை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். சார்ஜ் பிளாஸ்டிக் ராட் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு பிளாஸ்டிக் ராடை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மெட்டல் பால் இருந்தால் அந்த மெட்டல் பாலுக்கு வந்து இன்னொரு மெட்டல் பாலுக்கு போகுமா அப்படின்னு பார்த்தோம்னா போகாது. ஏன்னா பிளாஸ்டிக் அப்படிங்கிறது என்னது, இங்கே இன்சுலேட்டர். ஸோ அது வழியாக நமக்கு என்ன ஆகாதுன்னா சார்ஜ் வந்து கண்டக்ட் ஆகாது. ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எந்த சார்ஜுமே இன்னொரு மெட்டல் பாலுக்கு போகலை. இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி தான் உங்கள் புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.